ஹாய், திஸ் இஸ் பிரியதர்ஷினி. இன்றைக்கி நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் எஸ்கியூஎல்ல. இன்றைக்கி ப்ரைமரி கீ அது வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எப்படி டேபிளில் க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகே, ப்ரைமரி கீ அப்படின்னா என்ன அப்படின்னா, தட் மீன்ஸ் ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர். ஒவ்வொரு ரோவுக்கும் ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர் இருக்கும். ஒரு டேபிளுக்கு ஒரு ப்ரைமரி கீ தான் இருக்க முடியும். ஓகே, இதை எப்படி சொல்லணும்னா யூனிக் ப்ளஸ் நாட். அதில் வந்து டூப்ளிகேட் கீ என்ட்ரு பண்ண முடியாது, அதே சமயம் நல் வேல்யூஸும் நம்மளால் என்ட்ரு பண்ண முடியாது. ஓகே, இப்போ நம்ம இந்தியாவில்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்ரி ஒன் ஹேஸ் ஆதார் நம்பர். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆதார் நம்பர் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம ஒரு யூனிக் நம்பர்னு சொல்லுவோம். நேம் சேமாக இருக்கலாம், டேட் ஆஃப் பர்த் சேமாக இருக்கலாம், ஒரே ஊருக்குள்ளே இருக்கலாம். பட் ஆதார் நம்பர் வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அது மாதிரி தான் ஒரு யூனிக்காக இருக்கிற ஒரு நம்பர்னு சொல்லலாம். இதை மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணும்போது ஒரு ஐடிக்கு நம்ம ப்ரைமரி கீ கொடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் அதில் வந்து நல் வேல்யூஸ் வந்து இன்சர்ட் ஆகாது. ஓகேவா? அந்த இதில் ஒன்று என்னென்னா, ஒரு டேபிளுக்கு ஒரு ப்ரைமரி கீ தான் இருக்க முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு நியூ டேபிளில் எப்படி க்ரியேட் பண்ணாமல் காட்டுறேன். ஒரு புக் ஸ்டோர்லன்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு புக்ஸ் அப்படின்னா ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் டேபிள் புக்ஸ், புக் ஐடி இன்டீஜரில் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து ப்ரைமரி கீ அப்படிங்கிற ஒரு கீயை யூஸ் பண்ணுறேன். ஓகே, புக் நேம், bracket, price, design, ஓகே. ஸோ புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னா ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டேபிளில் புக்ஸுங்கிற ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதில் நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணுவோம். இப்போது நான் வந்து ஒரு வேல்யூஸை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் இன்ட்டு புக்ஸ் வேல்யூஸ். நம்ம இதை செலக்ட் பண்ணோம்னா இந்த இடத்துல காலம்ஸ்லாம் காட்டும். புக் ஐடியை நம்ம வந்து இன்டீஜரில் கொடுத்துருக்கோங்க. புக் நேம் 3000 stitches. Next price 350. இப்போ வேல்யூஸ் வந்து இன்சர்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நியூ டேபிளை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் ஒரு எக்ஸிஸ்டிங் டேபிள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா alter table books add constraint primary key. ஸோ எதுக்கு ப்ரைமரி கீ, எந்த கீ காலம்க்கு ஆட் பண்ண போகிறோம்னா புக் ஐடி அப்படின்னு. இதை ரன் பண்ணிங்கன்னா எரர் வரும், பிகாஸ் மல்டிபிள் ப்ரைமரி கீ டிஃபைன்டுன்னு சொல்லுது. ஸோ ஒரு டேபிளுக்கு ஒரு ப்ரைமரி கீ தான் இருக்க முடியும். ஆல்ரெடி நம்ம புக் ஐடிக்கு வந்து ப்ரைமரி கீன்னு கொடுத்துட்டோம். பட் ஒரு எக்ஸிஸ்டிங் டேபிளுக்கு நம்ம ஒரு ப்ரைமரி கீ ஆட் பண்ணோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இன்சர்ஷன் ப்ராசஸும் சேம் தான். இன்கேஸ் இப்போ நான் வந்து இதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா புக் ஐடி 3000 stitches 315 இருக்குது. பட் நான் வந்து இப்போ இன்சர்ட் இன்ட்டு புக்ஸ் வேல்யூஸ். ஓகே, சேம் ஐடி பட் நேம் புக் நேம் இல்லை, அல்கெமிஸ்ட் இங்கே ஒரு புக் ஆட் பண்ணுறேன் 300. ஸோ இப்போ நான் இன்சர்ட் பண்ண பார்க்குறேன். டியூப்ளிகேட் என்ட்ரி 1 ஃபார் கீ புக்ஸ் ப்ரைமரி அப்படிங்கிற ஒரு இது. பிகாஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த அங்கே வந்து ப்ரைமரி கீன்னு கொடுத்துருக்கோம். 1ங்கிற ஐடியில் ஆல்ரெடி ஒரு புக் இருக்குது. ஸோ வந்து நம்மளால் சேம் ஐடிக்கு பண்ண முடியாது. ஓகே, நல் வேல்யூ கொடுத்துருக்கோம். காலம் புக் ஐடி கேனாட் பி நல் பிகாஸ் நம்ம ப்ரைமரி கீன்னு கொடுத்துருக்கோங்க. ஸோ ப்ரைமரி கீ வந்து நல்லாவும் இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் யூனிக்காகவும் இருக்கணும். இதுதான் வந்து ப்ரைமரி கீ. நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டை பற்றி பார்க்கணும். ஸோ தேங்க்யூ.